இன்னைக்கு மனிதனுடைய இதயத்தை பற்றி நாம் ஒரு சிறிய செயல்களை மூலம் நாம் இன்னைக்கு பார்க்கணும். எப்படி வேலை செய்யணும், அதாவது அசுத்தமான ரத்தம் எப்படி இதயத்துக்குள்ள வலதுபுறமாக நுழைஞ்சு எப்படி வெளியே போகுது, சுத்தமான ரத்தம் எப்படி உள்ள நுழைஞ்சு எப்படி வெளியே போகுது என்பதை நாம் ஒரு சிறிய செயல்பாடு மூலம் 6ஆம் வகுப்பு ஈ மாணவர்கள் மூலம் இன்னைக்கு நம்ம செய்து காட்ட போகிறோம். இப்போ அதை தொடங்க போகுது. இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னாக்கா, வலதுபுறமாக அசுத்தமான ரத்தமானது உள்ள வரப்போகுது. பூமியினர் வாழ்க்கை திறந்தாச்சு, ரத்தமானது உள்ள போகுது. மேற்பெருஞ்சிரை கீழ்பெருஞ்சிரை மூலமாக ரத்தமானது வலதுபுற இதயத்தை நோக்கி போகிறது. பிறகு நுரையீரல் தமனி மூலமாக நுரையீரலுக்கு சுத்திகரிப்பதற்காக செல்கிறது. பிறகு ஆக்சிஜன் கொண்ட சுத்தமான ரத்தமானது இடதுபுறமாக இடதுபுற குழாய்கள் மூலமாக வருகிறது. 4 குழாய்கள் இருக்கு, அதன் மூலமாக வருகிறது. ஈரிதழ் வாழ்வு திறக்கப்படுகிறது. இப்போது இந்த ஆக்சிஜன் கொண்ட ரத்தமானது மகா தமனி வழியாக, மகா தமனி அல்லது பெருந்தமனி சொல்லுவோம், அதன் வழியாக உடலின் பல பாகங்களுக்கு செல்கிறது. உடலின் பல பாகங்களுக்கு செல்கிறது. இந்த சிறப்பான செயல்பாட்டை செய்த 6ஆம் வகுப்பு டி3 மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள்.